அதாவது நம்ம தான் காணாம போன ஆடு. இன்னும் ஒரு 10 மீட்டர் தள்ளி போயிருந்தா நம்ம ஒரு சிங்கத்துக்கிட்ட மாட்டியிருப்போம், அல்லது ஒரு கரடி கிட்ட மாட்டியிருப்போம், அல்லது ஒரு நரி கிட்ட மாட்டியிருப்போம், அல்லது யாருக்கிட்டே மாட்டியிருப்போம். ஆனா அங்க மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆழ்ந்த வேலையே ஒரு புதர்ல நம்மளை சிக்க வச்சுட்டார். சில இடத்துல சிக்க வச்சதுனால தானே இன்னைக்கு நம்ம ஹல்லேலூயா. அதான் மெடிடேஷன்ல கேட்டோமே, நீங்க எப்படி ஆண்டவருக்குள்ள வந்தீங்க அப்படின்னு ஒரு உங்க டெஸ்டிமனியை சொல்லுங்கன்னு சொன்னா அதுல ஒரு புதர் இருக்கும். ஹல்லேலூயா. புதருக்குள் புதையல். உங்க லைஃபுக்கு நீங்க டைட்டில் வச்சிருங்க. ஆமென். பயங்கரமான குழியில சிக்கி கடந்த நாளில் ஒரு நியூஸ் வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு ஆத்துல குளிக்கும் போது ஒரு சகோதரன் சேத்துல கால் மாட்டி வெளியே வர முடியல. இப்படிதான் தாவீது சிக்கிட்டு இருந்தார், சிக்க வச்சுட்டார். ஹல்லேலூயா. சிம்சோனை சிக்க வைத்தார் யோசேப்பு. ஆமென். புதையல். அவங்களுக்கு புதையல் வந்து சாக்குக்குள்ள இருந்து, சிம்சோனுக்கு புதையலே சகோதரர்கள் தான். அப்படி சிக்க மட்டும் வைக்கலன்னா அந்த சாக்குக்குள்ள வச்ச புதையலை வாங்கிட்டு எல்லாரும் போயிருப்பாங்க. சிக்க வச்சதுனால திரும்ப வந்தாங்க. எதுக்கு யோசேப்பு அப்படி பண்ணார் தெரியுமா? ஹல்லேலூயா. உனக்கான ஃபுட்டு சாக்குக்குள்ள இல்லை, உனக்கான ஃபுட்டு யோசேப்பின் பந்தியில் இருக்கிறது. நீ வந்து அப்படி வரிசையா உட்கார்ந்து இருக்கணும், ரூபன் துவங்கி பென்யமின் வரைக்கும். இதுக்கு யோசேப்புடைய சிக்க வைத்தார். சிக்கலன்னு சிக்கினதுனால என்ன ஆச்சு? அங்கெங்கேயா கொஞ்சம் ஸ்கிராச்சஸ், அங்கெங்கேயாவது சிக்கலன்னா யாரெல்லாம் ஏப்பம் விட்டுருப்பாங்க. அதான் தாவீது சொல்லுவார்ல, கர்த்தர் மட்டும் நம் பட்சத்தில் இல்லாம இருந்தா நம்ம உயிரோடே விழுங்கிட்டு பாடுபடுவாங்க. அது வேற. இந்த யோனாவை ஒரு மீன் விழுங்கிச்சு பாருங்க உயிரோட. அவருக்கும் பிரச்சனை, மீனுக்கும் பிரச்சனை. யோனா என்ன சொல்லி புலம்பி இருப்பான்? நான் அவர் சொல்லுக்கு கீழ்ப்படியாததுனால. மீன் என்ன சொல்லி புலம்பி இருக்கும்? நான் கீழ்ப்படிஞ்சதுனால எனக்கு இதுவும் வேணும். ஏன்னா கர்த்தர் யோனாவை விழுங்கும்படிக்கு ஒரு மீனுக்கு கட்டளை இட்டாராம். கட்டளை இட்டது அது வந்து ஆணு வாய்ப்பழக்கு. நான் கீழ்ப்படிஞ்சதுனால. சிலருக்கு பிரச்சனை கீழ்ப்படிஞ்சதுனால. கீழ்ப்படுகிறதுனால உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா கலங்காதீங்க. அநேக யோனாக்களை நீங்கள் பிறப்பிக்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.